எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெமடியை தான் சொல்லி தர போகிறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். அண்ட் இப்போ பெண்களாக இருக்கட்டும் சரி, ஆண்களாக இருக்கட்டும் சரி, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முடி தாங்க ரொம்பவே அழகு. ஒருத்தருக்கு முடி இல்லை அப்படின்னா அவங்க லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் நம்மளோட முடியை நல்லா ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கும் நம்மளோட முடி உதிர்வை தடுக்கிறதுக்கும் தான் இந்த டிப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சியூல். விட்டமின் இ கேப்சூல் வந்து எல்லா மெடிக்கல்லையும் ரொம்ப சுலபமாக கிடைக்குங்க. இது வந்து ஒரு ஆயில் மாதிரி இருக்கும். நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முடியை நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். நம்ம முடிக்கு வந்து நல்லா சாஃப்ட்னஸை கொடுக்கும். நம்ம முடியும் பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாதாம் எண்ணெய், அதாவது ஆல்மண்ட் ஆயில்னு சொல்லுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ நிறைய இருக்குது. ஸோ இதுவும் நம்மளோட முடிக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அண்ட் நம்மளுக்கு வந்து முடி உதிர்வையும் தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் தான் நம்மளோட முடிக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒரு சின்ன பவுலில் 1 ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் ஒரு விட்டமின் இ கேப்சூலை கட் பண்ணி ஊற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஆயில் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றா மிக்ஸ் ஆகாது. அதனால் இதை நீங்கள் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், நம்மளோட முடிக்கு தேவையான ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆயிலை வந்து உங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் இதை அப்படியே விட்டுடணும். மறுநாள் காலையில் எழுந்ததும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்போ இல்லை ரெகுலராக யூஸ் பண்ணுற சீயக்காவோ போட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். இந்த டிப்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களோட முடி நல்லா சாஃப்டாக இருக்கும், அப்புறம் ஷைனிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை இருந்ததுன்னா அதையும் தடுக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது 2 ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயிலை சேர்த்துக்கோங்க. இதுவே பாய்ஸாக இருந்தீங்கன்னா 1 ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயிலை சேர்த்துக்கோங்க. பட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருமே விட்டமின் இ கேப்சூல் ஒன்று தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த அளவை கரெக்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த டிப்ஸில் ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. ஸோ நீங்கள் பயப்படாமல் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.